மகாபாரதத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாம். போர் அனைத்தும் முடிந்த பிறகு திருதராஷ்டிரன் கண்ணனிடம் வந்து, கண்ணா, எனக்கு ஒரு வேண்டுகோள், எனக்கு ஒரு கேள்வி. நான் 100 பிள்ளைகளை பெற்றேனே, ஆனால் ஒரு பிள்ளைகள் கூட எனக்கு மீதம் இல்லையே, ஏன் எனக்கு இந்த நிலைமை என்று கண்ணனிடம் வருந்தி கேட்டாராம். அதுக்கு கண்ணன் கூறினாரா, நான் ஒரு கதையை சொல்றேன், அதோட முடிவில் பதில் உங்களுக்கே தெரியும்னு ஆரம்பிச்சாராம். ஒரு நாள் ஒரு அரசரும் ஒரு சமையல்காரனும் இருந்தாங்க. சமையல்காரன் ஒரு அன்னப்பறவையோட குஞ்சிய சமையல் பண்ணி அரசருக்கு கொடுத்தாராம். இது வழக்கமாக இருந்துட்டு இருந்தது. அந்த அரசரும் அதை ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாராம். அவரோட ஆயுசு காலமும் வந்து முடிந்தது. இப்ப நீ அரசனா இருக்கல்ல, நீ சொல்லு, அன்னப்பறவையை சாப்பிட்டது அரசனோட குற்றமா இல்ல சமையல்காரனோட குற்றமான்னு கேட்க துருதராஷ்டிரன் சொன்னாராம், அது அரசரோட குற்றம் தான். சமையல்காரன் தன்னுடைய வேலை செஞ்சான், அரசனுக்கு தான் தெரியணும் அவனுடைய பாவம் என்ன புண்ணியம் என்ன அப்படின்னு சொல்ல அதற்கு கண்ணன் சொன்னாராம், அந்த அரசன் நீதான். முன்பிறவில நீ அன்ன குஞ்சுகளை கொன்றதுனால இப்பொழுது உனது குழந்தைகள் அனைத்தும் இழந்தனர். நம் கருமா